வணக்கம் நாப்ல தேனியிலேருந்து ஒரு வருத்தமான செய்தியா. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு அதில் 7ஆம் வகுப்பு படிக்கிறான் அந்த தம்பி. அவன் சத்துணவு உணவு வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிடும்போது அந்த செவுரு கீழே விழுந்து அந்த பையன் இறந்துட்டான். எப்படி ஸ்கூல் கட்டி வச்சுருக்காங்கன்னு வருங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். அந்த பெட்ரோலுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? உங்களை நம்பிதாயா நாங்களாம் விவசாயிகள் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்றோம். உங்களை மாதிரியா உங்கள் பிள்ளைகளை மட்டும் சேஃப்டியாக வரல வெளிநாடு, அமெரிக்கா, சிங்கப்பூர், அப்படி மலேசியா இது மாதிரி படிக்க வச்சிடுறீங்க. உங்கள் குழந்தைகளை உங்கள்கிட்ட பணம் இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகளை மட்டும் பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க. ஏன் உங்கள் குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா இறந்து போகும், இதே மாதிரி செவுறு விழுந்து இறந்து போகுங்கிற பயம். இதில் போஸ்ட் வேறு கொடுத்துக்குருவார் அவர். அப்படி முத்தம் கொடுக்குற மாதிரி, நான் சத்துணவு சாப்பிட்ற மாதிரி இதெல்லாம் போஸ்ட் கொடுத்துக்குறீங்க. இப்போ அந்த பெட்ரோலுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள். இந்த ஸ்கூல் மட்டும் இல்லையா, எல்லா ஸ்கூல்லையுமே இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சத்துணவு உணவு இடத்துக்கு போய் பாருங்கள், அந்த பாத்ரூம் இருக்கான்னு பாருங்கள், எதுவுமே சுத்தம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸ்கூலு இதை காட்டி மோசமான ஸ்கூல்லாம் இருக்குது, குடிசை ஸ்கூல்லாம் இருக்குது இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூலு. இது எங்கே என்ன பண்ண போகிறீங்கன்னே எனக்கு தெரிய மாட்டுது. எத்தனை குழந்தைங்க அந்த பெட்ரோல் பதில் சொல்ல முடியல என்னால். நான் அன்னைக்கு இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கவர்மெண்ட்டில் படிக்கிறவங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க டீச்சராக இருக்கவங்க, போலீஸாக இருக்கவங்க, காவல்துறையில் இருக்கவங்க, அவங்க குழந்தைகள் மட்டும் சேஃப்டியாக இருக்கீங்க. எல்லாருமே கவர்மெண்ட் வேலை தானே பார்க்குறீங்க. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஸ்கூல் சேஃப்டிக்காக இருந்திருக்கும். அது நீங்கள் செய்கிற தவறு. நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ போய் சேரணும். உங்கள் குழந்தைகளெல்லாம் எங்கே சேர்த்து விட்டுருக்கீங்க? இங்கிலீஷ் மீடியம், வெளிநாடு அப்படிலாம் சேர்த்து விட்டுருக்கீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் கரெக்டாக இருந்தீங்கன்னா நாங்கள் கவர்மெண்ட் உங்களை தான் நம்பி இருக்கோம். நீங்கள் கவர்மெண்ட் வேலை தானே பார்க்குறீங்க. உங்கள் பிள்ளை எங்கே படிக்குது? அதே அந்த பிள்ளைகளை கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி சேஃப்டியாக இருந்திருக்கும் அந்த ஸ்கூலு. ஏன்னா என் பிள்ளை படிக்குது, கலெக்டர் மக படிக்குது, காவல்துறை மக படிக்குது, டீச்சர் மக படிக்குது, வக்கீல் மக படிக்குது, சச்சையா மக படிக்குது, முதலமைச்சர் மயம் படிக்கிறான், பேரன் படிக்கிறான். அப்படிங்கிறது அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா அந்த ஸ்கூலு சேஃப்டியாக இருந்திருக்கும். அது யாருமே செய்கிறதில்ல. பூராமே வெளிநாடு, நாம் பணம் இருக்க எதுக்கு அங்கே போய் சேர்க்கணும் அப்படின்னு. நாங்கள் எங்கள் விதி என் பிள்ளைகளை இறக்க விட்டு நாங்கள் படுறது அழுக பெட்ரோல்கள். எங்களுக்கு விதி அப்படி எழுதியிருக்கேன் ஆண்டவன். ஏன்னா நாங்களாம் ஏழைகள் இல்லையா, எங்கிட்ட ஒன்றும் இல்லை. உங்களை மாதிரி உங்கள் பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு எங்கிட்ட காசு இல்லை. விவசாயம் தானே நாங்கள் பண்ணுறோம். அந்த ஸ்கூலை நல்லா இருக்கா, மாதத்துக்கு ஒருக்கா போய் அந்த ஸ்கூலில் போய் அந்த நிர்வாகியை பார்க்குறவங்க அந்த ஸ்கூலில் போய் பாருங்கள். சத்துணவு நல்லா இருக்கா, பாத்ரூம் நல்லா இருக்கா, தண்ணி குடிநீர் நல்லா இருக்கா, அந்த செவுறு நல்லா இருக்கா, மழை பெஞ்சா ஒழுகுதா அப்படின்னு யாராச்சும் பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு குழந்தை இறப்புத்தையும் பார்க்குறீங்க, வீடியோவில் போட்டு பார்க்குறீங்க. எல்லாம் ஆண்டவன் காப்பாற்றினேன். எங்களுக்கு விதி அப்படி, எங்கள் குழந்தை போயிடுச்சு. நீ பெட்ரோல் நீங்கள்லாம் பதில் சொல்லி ஆகணும்.